வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய காலக்கோடு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். இதுதான் இந்திய வரலாற்றில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு காலக்கோடு மாதிரி போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. 1500ல இருந்து 1900 வரைக்குமே இந்த காலங்கள் நம்மளுக்கு பிரிச்சு சொல்லியிருப்பாங்க. 1505 1505ல துளுவ வம்சம் தொடக்கம், துளுவ வம்சம் ஸ்டார்ட் ஆகுது. 1509ல கிருஷ்ணதேவராயர் மன்னராக முடிசூடுதல். யாரு? கிருஷ்ணதேவராயர் 1509ல மன்னரா முடிசூடுறாரு. 1518 தக்கானிய சுல்தான்களின் அரசுகள் உருவாக்கம். ஏன்னா பாமினி அரசு செதஞ்சு தக்கானிய சுல்தான்களினுடைய அரசு என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இந்த இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஃபுல்லாவே என்ன ஆகுது அப்படின்னா அந்த பாபர் கொடுத்திருப்பாங்க. 1526 முதலாம் பானிபட் போர். 1526 முதலாம் பானிபட் போர். 27 கான்வா போர். 1528 சந்தேரி போர். 1529 காக்ரா போர். 1530 பாபரினுடைய இறப்பு. இப்ப இது ஃபுல்லாவே என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு பாபர் பத்தி கொடுத்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த வரிசை முறைகள் உங்களுக்கு வரிசையா தெரிஞ்சிருக்கணும். 1526 பானிபட், 1527 கான்வா, 28 சந்தேரி, 29 காக்ரா. அப்பதான் கிருஷ்ணதேவராயர் இறப்பு. 1530 பாபரினுடைய இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க. இந்த வரிசைகள் வரிசையா நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஹிஸ்டரினாவே இயர்ஸ் தான். ஹிஸ்டரினாவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இயர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுட்டாவே போதும். அந்த கதைகள் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 1539 சவுசா போர். 1539 சவுசா போர். 29 காக்ரா போர். 39 சவுசா போர். 40 கண்ணோசி போர். 1540 கண்ணோசி போர். 1545ல என்ன ஆகுது அப்படின்னா ஷெர்ஷாவினுடைய இறப்பு ஏற்படுது. 1545ல ஷெர்ஷாவினுடைய இறப்பு. 1556 இரண்டாம் பானிபட் போர். 1526ல முதல் பானிபட் போர். 1556ல இரண்டாம் பானிபட் போர். 1565 தலைக்கோட்டை போர். இது ரொம்ப என்ன இருக்கு அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு போரா பார்க்கப்படுறதுதான் என்னது 1565ல ஏற்படக்கூடிய இந்த தலைக்கோட்டை போர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான போர். 1573 அக்பர் என்ன பண்றாரு அப்படின்னா குஜராத்தை கைப்பற்றாரு. எல்லாமே கொஸ்டின்ஸ்ல நம்மளுக்கு கேக்குறது. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வரிசையா இந்த இயர்ஸோட இந்த கான்வா போர் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. 1573 அக்பர் குஜராத்தை கைப்பற்றாரு. 1576 ஹால்டிகாட் போர். 1576 என்னது ஹால்டிகாட் போர். 1582 தீன் இலாஹி. 1582ல தீன் இலாஹி. 1605 அக்பரின் இறப்பு. 1608 துக்காராமினுடைய பிறப்பு. 1608 துக்காராமினுடைய பிறப்பு. 1616 1616ல டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. டேனியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்றாங்க. அதுல டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்படுது 1616. 1623 அம்பாயினா படுகொலை. 23ல அம்பாயினா படுகொலை ஏற்படுது. 1627 சிவாஜி நம்மளுக்கு மராத்தியர்கள் அப்படிங்கிறப்போ சிவாஜி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. அவர் முக்கியமான ஒரு நபரா பார்க்கப்படுறாரு. சிவாஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1627 சிவாஜியின் பிறப்பு. 1646 சிவாஜி தோர்னா கோட்டையை கைப்பற்றுறாரு. இப்போ 46ல 1664 சிவாஜி சூரத் நகரை தாக்குறாரு. 64ல சூரத் நகரை தாக்குறாரு.
இந்த இது கேட்டிருக்காங்க. சூரத் நகர், புரந்தர் உடன்படிக்கை, அது மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, ரிப்பீட்டடா இது கூற்று காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, பாயிண்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. 1600 இந்த இயரை மாத்தி கொடுத்துருவாங்க. ஸோ இயர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். 1664 சிவாஜி சூரத் நகரை தாக்குறாரு. திரும்பவும் 1670 திரும்பவும் சூரத் நகர் வந்து திரும்பவும் தாக்குவாரு. 1665 புரந்தர் உடன்படிக்கை, 65ல புரந்தர் உடன்படிக்கை, 69 ஜாக் கழகம், 1669 ஜாக் கழகம், 1674 சிவாஜி முடிசூட்டப்படுதல். 74ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து முடிசூட்டிக்குவாங்க. சிவாஜி முடிசூட்டப்படுது. சிவாஜி எங்க முடிசூட்டிக்கிறாரு அப்படி சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. 1680 சிவாஜியினுடைய இறப்பு. இது புதுசா படிக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே படிச்சவங்களுக்கு இது ஒரு ரிவிஷனா இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த காலக்கோடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 1684 சென்னை மாகாணம் உருவாக்கப்படுதல். எப்போ 84ல. 1686 அவுரங்கசீப் பீஜ்பூரை கைப்பற்றுறாரு. 1600 அப்படிங்கிறப்போ அவுரங்கசீப் வந்துடுறாரு. 86 பீஜ்பூரை கைப்பற்றுறாரு. 87 கோல்கொண்டாவை கைப்பற்றுறாரு. 86ல பீஜ்பூரையும் 87ல கோல்கொண்டாவையும் கைப்பற்றுறாரு. 1707ல அவுரங்கசீப் இறந்து போயிடுறாரு. 1707 1731 வார்னா உடன்படிக்கை. 31ல வார்னா உடன்படிக்கை. இப்போ போர்கள் எல்லாமே வரும். 1746 முதல் கர்நாடக போர். 1749 இரண்டாம் கர்நாடக போர், ஆம்பூர் போர். 1756 மூன்றாம் கர்நாடக போர். எத்தனை கர்நாடக போர்? 3 கர்நாடக போர்கள் வந்து என்ன ஆகுது, நடக்குது. 46, 49, 56. 1757 பிளாசி போர். இந்த 1757ம் 1760 வந்தவாசி போர், உட்கிர் போர். ரெண்டுமே வந்தவாசி போர் 1760, உட்கிர் போரும் 1760 தான். 1761 மூன்றாம் பானிபட் போர். மூன்றாம் பானிபட் போர் தான் 1761. இந்த 1764 பக்சார் போர். 1757ம் 1764 என்னது முக்கியமான போர். இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா ஆங்கிலேயர்கள் நம்ம மேல ஆதிக்கம் செலுத்தினது. 1947 வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, ஆங்கிலேயர்கள் தான் நம்மள ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ரெண்டுக்கும் காரணமானது பிளாசி போர், பக்சார் போர். 1769 மதராஸ் உடன்படிக்கை. 1773 ஒழுங்குமுறை சட்டம். 73ல ஒழுங்குமுறை சட்டம். முதல் ஆங்கிலேய மராத்திய போர். முதல் ஆங்கிலேய மராத்திய போர் எப்போ அப்படின்னா 1775. இரண்டாம் மைசூர் போர் ஆரம்பம். இரண்டாம் மைசூர் போர் 1780ல. இப்ப 1782ல ஹைதர் அலி இறந்துடுறாரு. சால்பை உடன்படிக்கை ஏற்படுது. 1782 ஹைதர் அலி இறப்பு, சால்பை உடன்படிக்கை. 83 பாரிஸ் உடன்படிக்கை. 1783 பாரிஸ் உடன்படிக்கை. 84 மங்களூர் உடன்படிக்கை, பிட் இந்திய சட்டம். 1773ல ஒழுங்குமுறை சட்டம். 1773ல ஒழுங்குமுறை சட்டம். 1784ல பிட் இந்திய சட்டம். அப்பதான் மங்களூர் உடன்படிக்கை. 1793 நிலையான நிலவரி திட்டம். 93ல நிலையான நிலவரி திட்டம். 1799 செராம்பூர் சமயப்பரப்பு குழு வருகை. செராம்பூர் சமயப்பரப்பு குழு வருகை. 1801 தென்னிந்திய கிளர்ச்சி. 1800 அதுலவே காலங்கள்ல ஸ்டார்ட் ஆகும் தென்னிந்திய கிளர்ச்சி. 1801ல. 1803 இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர். எப்போ 1806 வேலூர் கிளர்ச்சி. வேலூர் கழகம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, இந்த வேலூர்ல
கிளர்ச்சி ஏற்படுது 1806. 1817 பூனா உடன்படிக்கை, மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர். 17ல தான் பூனா உடன்படிக்கையும் ஏற்படுது. அதே 17ல தான் மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர் ஸ்டார்ட் ஆகுது. 1822 ரயத்வாரி முறை கொண்டு வராங்க 1822ல. 1793ல நிலையான நிலவரி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 1822 ரயத்வாரி முறை. 1823 ராமலிங்க அடிகளார் பிறப்பு. 1828 பிரம்ம சமாஜம். 1829ல சதி ஒழிக்கப்படுது. ஒரு சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 1829. 1832 இரண்டாம் சரபோஜி மறைவு. இரண்டாம் சரபோஜி இறந்து போறது 1832. 1845 அயோத்தியதாசரினுடைய பிறப்பு. இவங்க எல்லாருமே வள்ளலார், அயோத்தியதாசர் சமூக சீர்திருத்தவாதிகள். சோ அவங்க நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். ராமலிங்க அடிகளாரினுடைய வாழ்க்கை முறை தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அயோத்தியதாசரினுடைய வாழ்க்கை முறையை தெரிஞ்சிருக்கணும். 1853ல தான் முதல்ல இருப்பு பாதை போக்குவரத்து ஸ்டார்ட் பண்றாங்க. 1857 நம்மளுக்கு தெரியும் மிகப்பெரிய பெருங்கிளர்ச்சி ஏற்படுது. அதுக்கு முன்னோட்டமா தான் 1806 வேலூர் கழகம் பார்க்கப்படுது. சென்னை பல்கலைக்கழகம் 1857 தொடங்குறாங்க. 1858 விக்டோரியா மகாராணியினுடைய பேரறிக்கை. 1867 பிரார்த்தன சமாஜம். 1828 பிரம்ம சமாஜம். 1867 பிரார்த்தன சமாஜம். 73 சத்யசோதக் சமாஜ். 1873ல சத்யசோதக் சமாஜ் இது யார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. 1875 ஆரிய சமாஜம், அழிகர் இயக்கம், தியோசபிக்கல் சொசைட்டி எல்லாமே 75ல தான். ஆரிய சமாஜம், அழிகர் இயக்கம், தியோசபிக்கல் சொசைட்டி. 1876 78ல தான் சென்னை பஞ்சம் ஏற்படுது. 76 78ல. 1897 ராமகிருஷ்ணா மிஷன். 1897 ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, நம்மளுக்கு இந்த காலக்கோடு அப்படிங்கிறது 1500ல இருந்து 1900 வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இது ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுக்கு முக்கியமா பார்க்கப்படுது அப்படின்னா இந்த வள்ளலாரினுடைய பிறப்பு இறப்பு தெரியணும். 1823ல பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி அயோத்தியதாசர் 1845ன்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. இப்போ பானிபட் போர் எப்ப நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பானிபட் போர் ரொம்ப முக்கியம். 1500 ஆரம்பமாகும். 1526 1556 இரண்டாவது பானிபட் போர். மூணாவது தான் எப்ப நடக்கும் 1761ல மூன்றாவது பானிபட் போர் நடக்கும். கர்நாடக போர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த போர்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமானது. கர்நாடக போர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்திருப்பாங்க. 1746ல முதல் கர்நாடக போர் நடக்கும். 1749 இதெல்லாம் ஒரு உடன்படிக்கையோட முடிச்சிருப்பாங்க இல்லையா, அதுவும் நம்மளுக்கு என்ன இருக்கணும் தெரிஞ்சிருக்கணும். 1756ல கர்நாடக போர். 3 கர்நாடக போர்கள் என்ன ஆகும் அப்படின்னா நடக்கும். அதே மாதிரிதான் மராத்திய போர் பார்த்தோம் இல்லையா, மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேய மராத்திய போர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க இது குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ மராத்திய போர் அப்படின்னு மராத்தியர்கள் ரொம்ப முக்கியம். 1775 ஃபர்ஸ்ட் மராத்திய போர் நடக்கும். அதே மாதிரி 1803ல இரண்டாம் மராத்திய போரும். 1817ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மூன்றாம் மராத்திய போர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. இது காலக்கோடு அப்படிங்கறதுனால என்ன பண்ணிருக்கேன் அந்த 11th ஹிஸ்டரி புக்ல இருக்கு. ஸோ அது என்ன பண்ணிடலாம் ஒரு இம்பார்ட்டன்டா நம்மளுக்கு பாத்திரலாம் அப்படிங்கறதுனாலதான் என்ன பண்ணிருந்தோம் இது நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும், ரிவிஷனா இருக்கும். பேசிக் நீங்க படிச்சுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரிவிஷனா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.